கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும், நம்முடைய வாய் அந்த வசனத்தை படிக்க வேண்டும், நாம் படிக்கிற அந்த வசனத்தை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக செல்லும். இருதயத்தை நிரப்புற டெக்னிக் இதுதான். இப்படிதான் ஆண்டவர் சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். கண்ணு பார்க்கணும் வசனத்தை, வாய் அதை படிக்கணும், நீங்கள் படிக்கிற சத்தத்தை உங்கள் காது கேட்கணும். அப்போ இப்படி தான் அது என்ன செய்யுது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகுது. அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான். மனசுக்குள்ளேயே படிக்கிறத காட்டலும் ஒரு சின்ன சத்தத்தோடு என்ன செய்யுங்க, வாய் விட்டு படிங்க. அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இந்த டெக்னிக் எனக்கு தெரியாது, ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆகையினால நம்ம உண்டாக்கினவர் சொல்லுகிற அந்த டெக்னிக்கை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல மார்க் வாங்கலாம். ஆகையினால் நல்ல ஞாபக சக்தி இருக்கும். வசனங்களை எழுத எழுத வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். இதை மறந்துடக்கூடாது. எப்பொழுதுமே வீட்டில் பைபிள் ரீடிங் நம்ம பண்ணும்போது வெறும் வசனத்தை அப்படியே வாசித்துடாம கூடவே ஒரு டைரி வச்சுக்கிறது நல்லது. அதில் ஆண்டவர் உங்களுக்கு அதை நீங்கள் மெதுவாக வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். அப்போ நீங்கள் டைரியில் என்ன பண்ணுங்க, ஆதியாகமம் 2:7 அப்படின்னு போட்டுட்டு பைபிளில் இருக்க வசனத்தை அப்படி எழுதக்கூடாது. மாறாக தேவன் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை என்ன செய்யணும், அதில் எழுதணும். அப்படி எழுதும்போது, ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அப்ப எழுததான் தேவனிடத்திலிருந்து பல வெளிப்பாட்டின் ரகசியங்களை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இங்கே பிதாவாகிய தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார், பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுடைய நாசியிலே, அதாவது மனிதனுடைய மூக்கிலே அவர் ஊதினார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம தமிழ்ல பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு படிச்சிருப்போம். இப்போ ஜீவ சுவாசம் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதணும்? ஜீவன் கூட்டல் சுவாசம், அதான் ஜீவ சுவாசம். அப்ப அதுல 2 விஷயம் இருக்குது. ஜீவன் இருக்குது, சுவாசமும் இருக்குது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், இதான் அடிப்படை. ஏன்னா நம்ம தமிழ்ல நம்ம அதிகமா பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஜீவன் அப்படின்னா உயிர்னு நினைச்சுக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? ஜீவன் அப்படின்னா உயிர் இல்லையா? ஆனா அது கிடையாது. வேதம் அப்படி சொல்லல. ஜீவன் என்பதற்கான அர்த்தம் வேற, உயிர் என்பதற்கான அர்த்தமும் வேற. ஜீவனுக்கான அர்த்தமும் வேற, உயிர் என்பதற்கான அர்த்தமும் வேற. அதனாலதான் ஜீவ சுவாசம் என்பதை ஜீவன் கூட்டல் சுவாசம்னு பிரிக்கும் போதே அதுல 2 விஷயம் இருக்குன்றது நமக்கு. ஜீவன் ஆங்கிலத்தில் லைஃப் என்று வருகிறது. என்ன வருது? லைஃப். லைஃப்னா என்னது? வாழ்க்கை, நம்முடைய வாழ்வு இல்லையா? லைஃப் என்றால் வாழ். அப்ப ஜீவன்னா என்ன அர்த்தம்? வாழ்வுன்னு அர்த்தம், உயிர்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜீவன் என்றால் வாழ்வு என்று அர்த்தம். எபிரேய மொழியில இந்த ஜீவனுக்கு காய் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. KAI, காய் என்கிற வார்த்தை
உபயோகப்படுத்தப்படுகிறது. இது வந்து சிங்குலர், அதாவது ஒருமையில் சொல்லும்போது காய் என்று சொல்லுகிறார்கள். அதே ப்ளூரல்ல பன்மையில் சொல்லும்போது அதை கைம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது KAIYIM கைம் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவ ரகமான வாழ்வு. எல்லாரும் சொல்லுவோம், ஜீவன் என்றால் தேவ ரகமான வாழ்வு என்று அர்த்தம். அல்லேலூயா. சரி, இப்போ ஜீவன்னா தேவ ரகமான வாழ்வு. இந்த தேவ ரகமான வாழ்வுக்குள்ள என்னென்ன இருக்கு? முதலாவது தேவனுடைய பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய பரிசுத்தம். இரண்டாவது தேவனுடைய ஞானம். எல்லாரும் சொல்லுவோம். மூன்றாவது தேவனுடைய வல்லமை. நான்காவது தேவனுடைய குணம். திரும்ப பஸ்ல சொல்லுவோமா? தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய குணம். இது எல்லாம் சேர்ந்தது தான் தேவ ரகமான வாழ்வு. தேவ ரகமான வாழ்வு. சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற காரு, பைக்கு, வீடு, நகை, பணம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவோம்? என்னது? ஆஸ்தி அல்லது சொத்து. காரு, பைக்கு, வீடு, நகை, பணம், இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் சொல்லணும்னா என்னதுங்க? சொத்து இல்லைன்னா ஆஸ்தி. அதே போல தான் ஜீவன் அப்படின்னா தேவரகமான வாழ்வு. தேவரகமான வாழ்வுனா என்னது? அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய குணம். இது எல்லாம் சேர்ந்ததான் என்னதுங்க? தேவரகமான வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப அவர் எவ்வண்ணமாக இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நாம் வாழுகிற வாழ்க்கை தான் என்னதுங்க? ஜீவனுள்ள வாழ்க்கை. தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறாரோ அதை போல வாழ்வது தான் என்னது? இதில் வெறும் பரிசுத்தம் மட்டும் இல்லை, பரிசுத்தமும் அதில் இருக்குது, தேவனுடைய ஞானம் இருக்குது, தேவனுடைய வல்லமை இருக்குது, தேவனுடைய குணம் இருக்குது. அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். போதும், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் எப்படி ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ அதை போலவே மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதனும் எப்படி இருக்கணுமா? ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். ஜீவன் சொல்லும் போது உயிர்னு நினைக்காதீங்க, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஜீவன் என்றால் என்னது? தேவ ரகமான வாழ்வு. எல்லாரும் சொல்லுவோம் ஜீவன் என்றால் மறக்கக்கூடாது. என்ன அடிக்கடி மறந்துடுவோம் நம்ம. நமக்கு ஜீவன்னா உயிர் உயிர் உயிர், இதே தான் வேலை. தேவ ரகமான வாழ்க்கை. அப்ப ஜீவன், தேவன் எப்படி ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல மனிதனும் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? அவர் விரும்பினார். ஆகவே என்ன செஞ்சாரு? தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை மனிதனுக்குள் அனுப்பணும்னு நினைச்சார். அதனாலதான் ஜீவனை காற்றாக மனிதனுடைய நாசியிலே, மூக்கில் என்ன செய்தாரு? அவர் ஊதினார். அப்ப ஆண்டவர் மனிதனுக்கு ஜீவனை எப்படி கொடுத்தாரு? தனக்குள்ளாக இருந்த ஜீவனை காற்றாக மனிதனுடைய மூக்கில் என்ன செய்யறாரு? அவர் ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவா. யோபு 33வது அதிகாரம், யோபு 33 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார்,
சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ எங்க எல்லாம் ஜீவ சுவாசம் என்று வருகிறதோ அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஜீவன் என்றால் தேவரகமான வாழ்வு. ஜீவ சுவாசம் என்று எங்கெல்லாம் வருதோ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். என்ன இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆவியானவர் தான் என்ன செய்தாராம். ஆனா உண்டாக்குனது யாரு? பிதாவாகிய தேவன். எப்படி உண்டாக்குனாரு? மண்ணில் ஆதாம செஞ்சிட்டார். செஞ்சு தனக்குள்ளாக இருந்த ஜீவனை காற்றாக மனிதனுடைய நாசியில் என்ன செய்தார்? ஊதினார். அப்ப காத்து தான் இவருக்குள்ளாக இருந்த அந்த ஜீவ சுவாசம் தான் எங்க போகுது? இப்போ மனுஷனுக்குள்ள போகுது. ஆனா இங்க யோபு சொல்றாரு, தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்தாராம். அப்ப அந்த காற்று, அந்த ஜீவ சுவாசம், அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியானவர். அப்ப ஜீவ சுவாசம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று அர்த்தம். சரி, இப்ப பிதாவாகிய தேவன் ஊதின உடனே என்ன நடக்குது? ஆதியாகமம் 2:7 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் என்னவானான்? ஜீவ ஆத்மா ஆனான். அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லிவிங் சோல் அப்படின்னு வருது. லிவிங் சோல். பழைய இங்கிலீஷ், அதாவது கிபி 1600 எழுதப்பட்ட இங்கிலீஷ் பைபிள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வரும். அதில் அப்போ மொழிபெயர்த்தது எப்படி பண்ணாங்கன்னா ஸ்பீக்கிங் பீயிங் சோல், அதாவது பேசுகிற மனிதனாக மாறினான். எப்படி மாறினானா? ஜீவ ஆத்மாவானான்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்னது? அவன் பேசுகிற மனுஷனா ஆயிட்டான். அப்ப ஜீவ சுவாசம் உள்ள வந்த உடனே ஒரு மனிதன் வெறும் உயிர் மட்டும் பெற்று எந்திரிச்சிடுறது இல்லை. அவனுக்குள்ள என்ன வருது? இப்போ பேசுகிற தன்மையோடு அந்த மனிதன் என்ன செய்யறான்? எந்திரிக்கிறான். நாமெல்லாம் குழந்தையா பிறக்கிறோம். குழந்தை பிறந்த உடனே, குழந்தைய அம்மா வயிற்றுலேருந்து எடுத்த உடனே அந்த குழந்தை என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வாயிலேருந்து ஒரு சத்தம் வரணும். அது அழுகையா இருக்கலாம், கத்துறதா இருக்கலாம். சில குழந்தையெல்லாம் பேச ஆரம்பிக்குது பிறந்தவுடனே. பிறந்தவுடனே பேசுது, ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் பேசுது, அப்படிலாம் வீடியோலாம் வருது. அப்போது உயிரோடு ஒரு குழந்தை இருக்குன்றதுக்கு அடையாளமே என்னதுங்க? அது பேசணும். ஆனால் இங்கே ஆதாமை தேவன் உண்டாக்கும் போது குழந்தையா உண்டாக்கல, அவனை வாலிபனாக தான் உண்டாக்குனான். அப்போ அவன் கண்டிப்பாக பேசித்தான் ஆகணும். குழந்தை கூட கத்தலாம், அழுகலாம். ஆனால் ஆதாம் கண்டிப்பாக பேசித்தான் ஆகணும். இப்போ ஆதாம் எழுந்த உடனே, ஜீவ சுவாசம் அவனுக்குள்ள போன உடனே அவன் எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சான். இப்போ யார்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட தான் அவன் பேசியாகும். அங்கே தான் பேசுகிறான். அப்போ ஜீவ சுவாசம் உள்ள வந்து மனிதன் பேச ஆரம்பித்தால் முதல்ல யார்கிட்ட தான் பேசுவான்? ஆண்டவர்கிட்ட தான் பேசுவான். பேசாத ஒரு மனிதனை நாம் என்னன்னு சொல்லுவோம்? அது வந்து பேச முடியாத ஆண் மனிதன். பேச முடியும், ஆனால் பேசாமே உட்காந்துருக்குது. இது என்னன்னு சொல்லுவோம்? போனமா ஜடம். சும்மா ஜடம் மாதிரி உட்காந்துருக்குது. பேசலாம் முடியும், எல்லாம் செய்யும். ஆனால் இது யாரு? அதுகிட்ட பேசுறது வேஸ்ட்டுங்க, அது பேசியே தொலையாது, வாங்க போவோம் சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா அது ஜடம். அப்போ மனிதன் பேசுகிற தன்மையாகத்தான் தேவன் உண்டாக்கினார். அப்போ முதல்ல யார்கிட்ட பேசணும்? மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசணும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் மனிதனை உண்டாக்கின பின்பு ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். என்னது? தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். அந்த காலத்தில் கடப்பாறை மண்மட்டிலாம் இருந்துச்சா? அப்போ எப்படி அவன் பண்படுத்தினா, எப்படி காத்து கொண்டான் என்றால், தேவனை போல பேசி பேசி தான் என்ன செஞ்சான்?
தோட்டத்தை அவன் பண்படுத்தினான், தோட்டத்தை அவன் காத்தான். இப்படியே சில நாள் என்ன செய்யுதுங்க, ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ மனிதன் பாவம் செஞ்சிட்டான், பாவம் மனிதனுக்குள்ளாக வந்துவிட்டது. பாவம் உள்ள வந்த உடனே மனிதன் எதை இழந்தான் தெரியுமா? மனிதன் தனக்குள்ளாக இருந்த ஜீவனை என்ன செய்தான்? இழந்து விட்டான். ஜீவன்னா என்ன அர்த்தம்? ஜீவன்னா என்ன அர்த்தம்? ஜீவ சுவாசம்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த, அதுதான் கரெக்டா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஜீவன்னா தேவ ரகமான வாழ்வு. அப்போ மனிதன் ஜீவனை இழந்து விட்டார் என்று சொன்னால் அவன் எதை இழந்துட்டான்னு அர்த்தம்? அவன் உயிர் போய் பணமாகல, அவன் தேவரகமான வாழ்வை என்ன செஞ்சிட்டான்? ஏன்னா பாவம் உள்ள போயிடுச்சு. இப்போ பாவம் செஞ்சதுனால இப்ப சுவாசம் மட்டும்தான் இருக்குது. எது மட்டும்தான் இருக்குது? சுவாசம் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஜீவ சுவாசத்துல ஜீவன் போயிடுச்சு, சுவாசம் மட்டும்தான் உள்ள இருக்குது. இழந்து போன இந்த ஜீவனை திரும்ப மனிதனுக்கு கொடுக்கும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்கிற அவதாரத்தில் இந்த பூமிக்கு வந்தார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் எப்படி இருக்கணுமா? பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப இயேசு எதற்காக அந்த பூமிக்கு வந்தாருன்னா, மனிதர்களாகிய நாம் ஏதேன் தோட்டத்திலே இழந்த ஜீவனை மீண்டும் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆதியில இருந்து வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எது வார்த்தைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அடுத்து சகலமும் அவர் மூலமாய், அதாவது வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவர் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப அவர்னு சொல்லும்போது யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அடுத்து சொல்றாரு, அவருக்குள் என்ன இருந்துச்சான்? ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. அப்ப ஆதாம் இழந்த ஜீவனை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆதாமுக்குள் எது வந்ததுனால ஜீவன் வெளியே போச்சு? பாவம் வந்ததுனால. அப்ப ஜீவன் திரும்ப மனுஷனுக்குள்ள வரணும்னா எது வெளியே போகணும்? பாவம் வெளியே போகும். அட் அ டைம்ல ஜீவனும் இருக்க முடியாது, பாவமும் உள்ள இருக்க முடியாது. ஆதாம் பாவம் செஞ்சாரு, பாவம் உள்ள வந்துருச்சு, ஜீவன் வெளியே போயிருச்சு, வெறும் சுவாசம் மட்டும் இருக்கு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுப்பதற்காக 2024 வருடங்களுக்கு முன்பாக அந்த பூமிக்கு வர்றாரு. இப்போ அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரணும்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவம் என்ன செய்யணும்? வெளியேற்றப்படணும். அதுவா வெளியே போகாது, வெளியேற்றப்படணும். அதை யாரோ ஒருத்தர் அதை வெளியேற்றணும். அப்பதான் அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்ற போது பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாருன்னா, மொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்தார்? அதை வைத்தார். சரிங்களா? அதை வச்சார். அதான் பாடும்போது சொல்லுவோம், எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. அப்ப பிதாவுடைய திட்டம் என்ன? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது மொத்த மனுக்குலத்தினுடைய தீமைகள் எல்லாவற்றையும் தூக்கி அவர் மேல வச்சு அவர் தண்டிச்சார். சரி, தீமையை எடுத்தாச்சு.
அப்புறம் எதை உள்ள கொண்டு வரணும்? நோக்கம் என்ன? ஜீவனை உள்ள கொண்டு வரணும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவனை எடுத்து எங்க வைக்கணுமா? மொத்த மனுக்குலத்துக்கும் அதை கொடுக்கணும். ஆனா கல்வாரி சிலுவையில் என்ன நடக்குது? இந்த சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்த பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. சரிங்களா? இது மட்டும் சிலுவையில் நடக்குது. அவருடைய ஜீவன் இன்னும் நமக்குள்ள வரல. நான் சொல்றது 2024 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் அடிக்கப்பட்ட அந்த காட்சியை வச்சுக்குங்க. கல்வாரி அந்த காட்சியை மைண்ட்ல வச்சுக்குங்க. அந்த நேரத்தில் நடந்தது என்ன? நம்முடைய எல்லா பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. அதுக்கு பதிலாக என்ன வரணும்? அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரணும். ஆனா இன்னும் வரல. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படின்னா, பிதாவுடைய ஜீவன் யாருக்குள்ள இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்குள் இருந்ததுனால தான் அவரால் என்ன செய்ய முடிந்தது? 3ஆம் நாள் உயிரோட எழும்ப முடியுது. இப்ப எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜீவனை அவர் என்ன செய்யணும்? மனுஷனுக்கு கொடுக்கணும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இல்ல, 22 மட்டும். அவர்கள் மேல் ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது அனுப்புவதற்கு என்ன செய்யறார் ஆண்டவர்? ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர்கள் மீது தன்னுடைய சுவாசத்தை என்ன செய்தார்? மறுபடியும் ஊதிட்டு என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். மனுஷனை படைக்கும் போது என்ன சொன்னார்? அவன் மேல தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். இங்க இவர்கள் மேல் என்ன செய்யறாரு? ஊதுறார். ஊதிட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப ஜீவ சுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது இந்த வசனத்தின் மூலம் என்ன செய்யுது? அது நிரூபணமாகுது. அப்ப ஜீவ சுவாசம் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்ப இங்க அவங்க மேல ஊதுறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மா ஆனான் இல்லையா? அதாவது பேசுகிற மனுஷனா மாறுறான். ஜீவ ஆத்மான பேசுகிற மனிதனாக மாறுகிறான். அதை போல புதிய உடன்படிக்கையிலையும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீசரிடம் வந்து அவர்கள் மீது என்ன செய்கிறார்? ஊதுறார். ஊதிட்டு என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உடனே அவங்களுக்கு கிடைச்சிட்டாரா அப்படின்னா இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து இன்னும் பூமியில இருக்கிறார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து எப்ப பரலோகம் போறாரோ, என்ன உயிர் தெழுந்தாச்சு, கொஞ்ச நாள் இங்க இருந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இவர் என்ன செய்யணும்? பரலோகம் ஏறணும். இவர் எப்ப பரலோகம் போறாரோ அதற்கப்புறம் தான் யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஊற்றப்படணும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரல. நீ கேட்கலாம், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, அது பிதாவுடைய திட்டம். அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிதா அப்படிதான் சிஸ்டம் வச்சிருக்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து அங்கே போய், ஏன்னா அந்த கல்வாரி சிலுவையினுடைய அந்த சம்பவத்தை முழுமையாக முடிக்கணும் ஆண்டவர். முழுமையாக எப்போ முடியும்னா, இவர் திரும்ப பரலோகம் போனால் தான் அது முடியும். போய் பிதா கிட்ட தன்னை காண்பித்து பிதாவுடைய வலது பார்சத்தில் இவர் உட்காரணும். அதோடு தான் பிதாவுடைய திட்டம், இயேசு கிறிஸ்துவை குறித்த பிதாவுடைய திட்டம் முழுசா முடியும். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து இங்கே கீழே அனுப்பப்படணும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இன்னும் என்ன செய்யலை? வரல. ஏன்னா மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் போய் மகிமைப்படணும், பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரணும். அது இன்னும் நடக்கலை. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் யார் வருவார்? பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வருவார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம்
1 முதல் 4 வசனங்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே என்கிற ஒரு நாளிலே பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறார். இப்போ பெந்தெகோஸ்தே அப்படின்னா அது ஒரு நாளினுடைய பெயர். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஏதோ கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த நாளினுடைய பெயரை தான் சில சர்ச்சுக்கு பேராக வச்சிருக்கிறாங்க. பெந்தெகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களாம்? இது ரொம்ப முக்கியம். சபையில் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரு மனம். எப்போ வரணும்னா எனக்கு கிடைச்ச எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கும் போது தான் வரும். எனக்கு கிடைச்ச நல்ல விஷயம் எல்லாமே என் பக்கத்தில் உட்காந்துருக்கவளுக்கும் கிடைக்கணும்னு நான் நினச்சேன்னா ஒரு மனம் வரும். அவளுக்கு மட்டும் இது கிடைச்சிருக்கு, எனக்கு மட்டும் இது கிடைக்கலன்னு நினச்சா என்ன வராது? ஒரு மனம் வராது, பொறாமை தான் வரும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, காற்று ரொம்ப வேகமாக வீசுதுன்னா ஒரு சத்தம் வரும். அப்படி ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம். அப்போ ஒரு சூறாவளி காற்று அடிக்கிற மாதிரியான சத்தத்தோடு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செஞ்சுட்டான்? நிரப்பிற்று. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் நடக்குது. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இப்ப அனுப்பப்படுறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. பிதா கூட வலது பக்கம் இருக்கிற சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஜீவ சுவாசம் மனிதனுக்குள்ள வந்தவுடனே என்ன நடக்குது? 4வது வசனம் வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே என்ன செய்ய தொடங்கினார்கள்? பேசத் தொடங்கினார்கள். என்ன பாஷையில பேசினாங்களாம்? வெவ்வேறு பாஷை. அதாவது அவர்களுக்கு தெரியாத பாஷையிலே பேசினார். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவர்கள் அந்நியமான ஒரு பாஷையில பேசினார்கள். அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு என்ன பேசுறானா? ரகசியங்களை பேசுகிறான். அது தேவனுக்கு தான் புரியுமே தவிர கூட இருக்க எந்த மனுஷனுக்கு என்ன செய்யாது? புரியாது. அதனாலதான் அதுக்கு பேரு அந்நிய பாஷைன்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரியா மொழி தெரியலன்னு வைங்க, தெரியாது, எனக்கும் தெரியாது. 2 ஒரியாக்காரவங்க பேசுகிற பாஷையை நாம் என்ன செய்வோம்? ஆச்சரியமாக தான் பார்ப்போம். ஆனால் நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால இது ஏதோ ஒரு மொழி அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன செய்வோம்? புரிஞ்சுக்கிறோமே தவிர அவங்கள என்ன செய்ய மாட்டோம்? கிண்டல் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணலை. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அவங்க சொந்த பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பாஷை எனக்கு அந்நியமான பாஷை. அதனால நான் அதை என்ன செய்ய முடியாது? எனக்கு புரியலன்றதுக்காக நான் கிண்டல் பண்ண முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதினார். இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டவுடன் பேச தொடங்கினார்கள். ஆதாம் எப்படி ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டவுடனே பேசுகிற மனிதனாக எழுந்து நின்றானோ அதை போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவுடன் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? பேச தொடங்கினார்கள். ஆதாம் முதல்ல யார்கிட்ட பேசினா? யார்கிட்ட பேசினா? ஆண்டவர்கிட்ட பேசினா. பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் இவங்க யார்கிட்ட பேசினாங்க? இப்போ அந்நிய பாஷை பேசுறது யார்கிட்ட பேசுறோம்? தேவனோடு. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றவுடன் பேசுகிறது யார்கிட்ட தான்? ஆண்டவர்கிட்ட தான். ஆதாம் முதல்ல தேவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க பேசினா? உலகத்துல பேசுறான். உலகம் அவனுக்கு கட்டுப்பட்டது. பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்களும் நானும் முதல்ல தேவனோடு பேசணும், அதுக்கப்புறம் தான் எங்க பேசணும்? உலகத்தின் சூழ்நிலையோடு பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா உலகத்தின் சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்யும்? கட்டுப்படும். இயேசுவுக்குள்ளாக இருந்த அதே ஜீவன் இப்போ சீசர்களுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு? வந்து விட்டது. பழைய ஏற்பாட்டில் மண்ணினாலே செய்யப்பட்ட ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? குனிஞ்சு அவனுடைய மூக்கில் மெதுவாக தான் ஊதினார். ஏன்னா ஃபோர்ஸாக ஊதினார்னா அவனை மண்ணில் தான் செஞ்சு வச்சிருக்காரு. ஃபோர்ஸாக ஊதுனா கை தனியாக காலு தனியாக போயிடும். மெதுவாக ஊதினார். ஆனால் புதிய உடன்படிக்கையில் மெதுவாக ஆண்டவர் என்ன செய்யலை? அனுப்பலை. இடிமுழக்கம் போன்ற சத்தத்தோடு என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்பினார். காரணம் என்ன தெரியுமா? இழந்து போன ஜீவனை மனிதன் எப்போ திரும்பவும் பெறுவான் என்ற ஒரு வெயிட்டிங்லேயே, என்ற ஒரு ஆவலோடு பரலோகம் காத்து கொண்டே இருக்கிறது. எத்தனை வருஷமா? 4000 வருஷமா வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. மனிதனுக்குள்ள அந்த ஜீவனை அனுப்பணும். இன்னைக்கு அனுப்பிச்சிடலாமா, நாளைக்கு அனுப்பிச்சிடலாமான்னு வெயிட் பண்ணுறது 4000 வருஷமா. அந்த சூழ்நிலை வந்த உடனே பரலோகம் என்ன செய்யுது? மொத்தமாக ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குது. பரிசுத்த ஆவியானவர் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறார். அதனால தான் அந்த சத்தம் வருது. வானத்திலேருந்து சத்தம் வருது. பலத்த காற்று அடிக்கிற யாராவது ஒருத்தர் வாங்க, டக்குன்னு பிடிங்க. கேமராலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்திரிச்சு வந்துருங்க டக்குன்னு பேரண்ட்ஸ். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல என்ன செய்யுது? சத்தம் வானத்திலிருந்து உண்டாகுது. அது வரும்போது இது புதிய உடன்படிக்கையில் இந்த காரியம் நடக்குது. அதுக்கு காரணம் இதுதான். மனிதன் ஜீவனை எப்பொழுது பெறுவான் என்று பரலோகம் 4000 வருடமாக காத்து கொண்டிருந்தனால தான் அந்த சூழ்நிலை வந்த உடனே தேவன் அதை பகிரகமாக பலத்த சத்தத்தோடு அனுப்பினார். இது பரலோகம் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுனால ஏற்பட்ட ஆவல். இடிமுழக்க சத்தத்தோடு யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆதாமுக்குள்ள ஜீவன் வந்ததும் தேவனோடு ஆதாம் ஒரு பாஷையில் பேசினான் இல்லையா? ஒரு பாஷையில் பேசினான். வேத பண்டிதர்கள் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அது எபிரேய பாஷைன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அது இன்னும் ப்ரூவ் ஆகலை. பட் ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறான். அவனுக்கு ஆதாமுக்கு ஒரு பாஷையின் ஞானம் இருந்தது. அதனால அந்த பாஷையில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அதாவது மொழி அறிவு ஆதாமுக்கு இருந்தது. அப்போ ஆதாம் தன்னுடைய சொந்த பாஷையில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அதுக்கப்புறம் சொந்த பாஷையில் உலகத்துக்கிட்ட பேசுகிறான். ஆனால் புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் பெற்ற உடனே தேவனோடு சொந்த பாஷையில் பேசலை, அந்நியமான பாஷையில் பேசுகிறான். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம்? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம் எந்த அளவுக்கு தேவனோடு அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பிக்கிறோமோ, ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவிற்கு ஜீவன் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இதை முதல்ல திட்டமாய் தீர்க்கமாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. அதுலேருந்து லத்தீனுக்கு போச்சு, அப்புறம் கிரேக்கத்துக்கு போச்சு, மொழிபெயர்த்தாங்க. அப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்லேருந்து நிறையா லாங்குவேஜுக்கு போயிடுச்சு. அதே போல் புதிய ஏற்பாடை அது கிரேக்க மொழியில் தான் முதல்ல எழுதப்பட்டுச்சு. அதிலிருந்து தான் மற்ற மொழிகளுக்கும் போச்சு. கிரேக்க மொழியிலிருந்து எபிரேய மொழிக்கும் அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுச்சு, அது போச்சு. இப்போ எபிரேய மொழியில் புதிய ஏற்பாட்டை அவர்கள் மொழிபெயர்க்கும் போது இந்த அந்நிய பாஷைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா லெஷான். லெஷான் என்கிற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அதாவது லெஷான் என்றால் பாஷை அல்லது மொழி என்று அர்த்தம். அடுத்து ஈஸ்க் என்கிற வார்த்தை, அதாவது YIESH, ஈஸ்க் என்கிற வார்த்தை. ஈஸ்க் என்றால் அக்கினி என்று அர்த்தம். அப்போ அங்கே அதை எப்படி சொல்கிறாங்கன்னா லெஷான் ஈஸ்க் என்று அந்த பதத்தை அவர்கள் புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்துகிறாங்க. லெஷான் என்றால் பாஷை, ஈஸ்க் என்றால் அக்கினி என்று அர்த்தம். லெஷான் ஈஸ்க் என்று சொல்லும்போது அது அக்கினி பாஷை என்கிற அர்த்தத்திலே வருகிறது. நாம் என்ன சொல்கிறோம், அந்நிய பாஷை. அந்நிய பாஷைன்னு சொல்லி சொல்லி அது அந்நியமாக போயிடுச்சு நமக்கு. ஆனால் உண்மையில் அது என்ன பாஷை, அது அக்கினி பாஷை. நமக்கு அது தெரியாததுனால, அந்த மொழி தெரியாததுனால அந்நிய பாஷைன்னு சொல்கிறோம். இப்போ தெலுங்கு நம்முடைய தாய்மொழி இல்லை இல்லையா? தெலுங்கு வந்து நம்முடைய தாய்மொழி இல்லை, அது நமக்கு ஒரு அந்நியமான பாஷை. இப்போ நம்ம எல்லாருக்கும் எது தான் தாய்மொழி, தமிழ் தான். ஆனால் என் மனைவி அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு தாய்மொழி எதுனா தெலுங்கு தான். ரொம்ப நாள் பேசுகிறது இல்லை, அதனால் அவங்களும் மறந்துட்டாங்க. நம்மோட சேர்ந்தா அப்புறம் அப்படித்தானே இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம தமிழில் தான் பேசி ஆகணும். அப்போ அவங்களுக்கு தமிழ் தெரியுது, தெலுங்கு புரியுது. கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. தெலுங்கு யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசிடுவாங்க. கன்னடம் அதுவும் புரியுது. ஆனால் ஒரியா மொழி அவங்களுக்கு புரியுமானா புரியாது, எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. இப்போ அது நமக்கு என்ன மாதிரியான ஒரு இது, அது அந்நியமான மொழி. அப்போ எனக்கு பேச வராத, எனக்கு தெரியாத ஒரு மொழி அந்நிய மொழி. அப்போ எபிரேய மொழியிலே இதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அந்நிய பாஷை அல்ல, இது அக்கினி பாஷை. இப்போ ஜனங்கள் ஆவிக்குரியவர்களே அந்நிய பாஷையை, அதாவது அக்கினி பாஷையை பேசுவதற்கு ஏன் தயங்குகிறார்கள்? ஏன் அதை பேசுறதுக்கு தயங்குறாங்க? ஏன்னா இதில் நிறைய டவுட் இருக்கு. அது ஒரு 2 விஷயத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் பேசுறது எனக்கே புரியலை, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. 2வது உளர்ற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? நான் ஏதோ உளர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற சந்தேகம் ஜனங்களுக்கு உண்டு. வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம். ஏசாயா 11:12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் எப்படி பேசுவாராமா? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினால். இப்போ அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லும்போது புரியாத மொழி அப்படின்றது அர்த்தத்தில் வருது. அது நமக்கு புரியுது. அந்நிய பாஷைனா நமக்கு அந்நியமான ஒரு பாஷை, புரியாத மொழி இல்லையா? பரியாச உதடுனா ஆண்டவர் எப்படி பேசுவாராம்? பரியாச உதடுகளினாலே அவர்களோடு பேசுவாராம். அந்நிய பாஷையினாலே இந்த ஜனத்தோடு பேசுவாராம். இப்போ பரியாச உதடுகள் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்டாமரிங் லிப்ஸ் என்ன வருது? ஸ்டாமரிங் லிப்ஸ்.
அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். ஸ்டாமரிங் லிப்ஸ் அப்படின்னா தடுமாறும் உதடுகள். என்னது? அல்லது குளறிய பேச்சு. தடுமாறும் உதடுகள் அல்லது குளறிய பேச்சு. நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், ஸ்டாமரிங் லிப்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். அப்போ அந்நிய பாஷை என்பதே குளறிய பேச்சு தான். இதை ஆவிக்குரியவர்கள், இதை பார்க்கிறவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷை என்பதே குளறிய பேச்சு தான். அந்நிய பாஷை என்பதே தடுமாறும் உதடுகளின் வழியாக பேசுகிற வார்த்தைகள் தான். இப்ப அடுத்த கேள்வி, ஏன் ஆண்டவரை இந்த அந்நிய பாஷை இப்படி வச்சார்? ஏன் இதை ஆண்டவர் இப்படி வைத்தார்? பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஜீவ சுவாசத்தை பெற்ற உடனே தன்னுடைய சொந்த பாஷையில் என்ன செஞ்ச? ஆண்டவர்கிட்ட பேசினான். அடுத்து என்ன பண்ணா? உலகத்தில் பேசினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? தன் சொந்த பாஷையில் பிசாசுகிட்ட போய் பேசினான். சொந்த பாஷையில் யார்கிட்ட போய் பேசினா? பிசாசுகிட்ட. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் வசனம் அது. அதனாலதான் வார்த்தைகளில் கவனமா இருங்கன்னு சொல்ல. பேசுகிற வார்த்தை சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமா பேச்சு எதை கொண்டு வருமா? அதிகமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றது, பேச்சு அப்படியே 50% என்ன செஞ்சிருங்க? குறைச்சிரு. அது நல்லது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். சொற்களின் மிகுதியினால் எது உண்டாகும்? பாவம் உண்டாகும். அப்ப சொந்தமா பேச விட்டதனுடைய விளைவு, ஆதாம் தேவனோடு பேசினார், அது கரெக்டு. உலகத்துல பேசினார், அது கரெக்டு. ஆனா பிசாசுகிட்டே போய் நின்று என்ன செஞ்சாரு? பேசினாரு. அப்ப சொந்த பாஷையில சொந்தமா பேசி ஜீவனை இழந்து விட்டான் ஆதாம். இப்ப தேவன் புதிய ஏற்பாட்டில் ஜீவனை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை ஜனங்களுக்கு கொடுத்த உடனே எல்லாரையும் சொந்த பாஷையில பேசுங்கன்னு என்ன செய்யல? ஆண்டவர் விடல. இதுல பேச வச்சாரு? அந்நிய பாஷையில, அக்கினி பாஷையில, குளறிய பேச்சாகத்தான் ஆண்டவர் பேச வைத்தார். ஏன் தெரியுமா? அந்த பேச்சில் பேசும்போது மீண்டும் நாம் நம்முடைய ஜீவனை இழந்து போக முடியாது, இழந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. சொந்த பாஷையில் பேசுனா அது பிசாசுக்கு புரியும், அந்நிய பாஷையில் பேசுனா பிசாசுக்கு புரியாது. அது எப்படியா சொல்ல முடியும்? பேசுற உங்களுக்கே புரியலையே, அவனுக்கு எப்படி புரியும்? அல்லேலூயா. பேசுற நமக்கு. ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோட என்ன பேசுறானா? நீங்க எவ்வளவு சவுண்டாக என்ன பேசலாம், ஆனா அது ரகசியம், அது தேவனுக்கு புரியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அதை பேசுகிறார். அப்ப அந்நிய பாஷை நாம் தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். அப்ப தேவனோடு நாம பேசிட்டு அதுக்கப்புறம் உலகத்துல பேசணும். இப்போ ஒருவேளை பிசாசு வந்து நம்ம முன்னாடி நின்று நம்ம கிட்ட பேச்சு கொடுத்தாலும் நாம் அந்நிய பாஷையில பேசினா அவனுக்கு அதுல 1% கூட புரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையை குளறிய பேச்சாக வைத்தார். அப்ப அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுல என்ன பலன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து பேசுவோம். அந்நிய பாஷையில பேசும்போது நாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பேசுவதல்ல. ஆதாமை போல நாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்போம். என்ன பேசினாலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் நம்ம பேசுவோம். நமக்கு தான் புரியாது, அது புரியறதுக்கு லேட்டாகும். அதுவும் வர்றேன், எடுத்தோடனே புரியாது. உங்களுக்கும் புரியாது, கேட்கறவங்களுக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்க ஜெபிக்க, அந்நிய பாஷையில நாம் பேச பேச
நம்முடைய ஆவியிலே முதலாவது இளைப்பாறுதல் வரும். ஃபஸ்ட்டு நம்முடைய இருதயம் முதல்ல சமாதானமாகும். எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், அதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன யோசனை இருந்தாலும் எல்லாமே என்ன செய்யும்? எல்லாமே என்ன செய்யுங்க? நார்மல் ஆயிரும். முதல்ல இருதயத்தில் ஒரு சமாதானம், இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல். அதுக்கப்புறம் தான் மாம்ச பிரகாரமாக அந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். அப்போ நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி சர்ச்சில் எல்லாருமா உட்கார்ந்துருக்கும்போது சொந்த பாஷையில் ஆண்டவரை துதிங்க. புரியுதா? சொந்த பாஷையில் ஆண்டவரை துதிங்க. ஏன்னா அப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது புரியும். ஆனால் தனி ஜபத்தில் தனியாக நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்கும்போது உங்கள் சொந்த பாஷையில் என்ன செய்யாதீங்க? ஜபம் பண்ணாதீங்க. சொந்த பாஷையில் பேசாதீங்க. எதில் பேசணும்? அந்நிய பாஷை என்கிற அக்கினி பாஷையில் ஆண்டவரோட என்ன செய்யணும்? பேசணும். சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை வரணும். வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில் பேசுங்க. இப்போ ஆண்கள் பகுதியில் வர்ற நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேலைக்கு போகிற அந்த தூரம், பைக்லேயோ கார்லேயோ எதில் போனாலும் சரி, நீங்கள் தனியாக இருக்கீங்களா? ஆண்டவரோடு பேசுங்க அந்நிய பாஷையில். ஐயா நான் பேசுறது கரெக்டாக தப்பா? பேசுங்க. என்ன ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த வார்த்தை, இல்லையா ஒரு வார்த்தை தான் வருது, வர்றேன் அதுக்கு. ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ பேசிக்கிட்டே இருங்க. உங்களுடைய தனி ஜபம் முழுவதும் அந்நிய பாஷையில் இருக்கட்டும், அக்கினி பாஷையில் இருக்கட்டும், எல்லாரும் முன்பாக ஜபிக்கிற ஜபம் உங்களுடைய சொந்த பாஷையிலே இருக்கட்டும். ஜீவன் நமக்கு உண்டாயிருந்தால் மட்டும் போதாது, இந்த ஜீவன், அதாவது ஜீவனை பெற்றால் மட்டும் பத்தாது, ஜீவன் பரிபூர்ணமும் அடையணும்னு ஆண்டவர் சொல்றார். சரி, எப்போ பரிபூர்ணம் அடையும்? அக்கினி பாஷையில் பேச பேசதான் அது என்ன ஆகும்? பரிபூர்ணமாக அடையும். இப்போ அடுத்த டவுட் என்னன்னா, ஐயா அந்நிய பாஷை ஓகே, எனக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு, இது குளறிய பேச்சாதான் வரும், எல்லாம் ரைட். ஆனால் ஒரே வார்த்தை தான் என்ன செய்யுது? திரும்ப திரும்ப வருது. சிலர் சொல்கிறாங்க 2 வார்த்தை தான் வருது திரும்ப திரும்ப, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க ஐயா 8 வருஷமாக அதை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வீடியோலாம் பார்க்குறேன் யூடியூப்பில், பார்க்கும்போது என்ன ஆகி போயிருது? அந்நிய பாஷைக்கு எதிராக பிசாசு தொடுக்கிற யுத்தத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் அதை தான் முதல்ல அட்டாக் பண்ணணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். சில ஆவிக்குரியவர்கள் என்ன நினைச்சிடறாங்க? ஐயோ இதெல்லாம் தப்புன்னு நினைச்சிடறாங்க. கிடையாது. பவுல் ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்குறாரு. சபையில் இப்படி இருங்க, வெளியில் இப்படி பேசுங்க அப்படிங்கிறது. அதை தான் நம்ம சரிப்படுத்துவோமே தவிர, நான் என்றைக்குமே அந்நிய பாஷையில் யாரும் பேசவே கூடாதுன்னு நான் சொன்னதே கிடையாது. இப்போ நம்ம ஆராதிக்கும் போது உங்களுக்கு அந்நிய பாஷையில் பேசணும்னு நீங்கள் பேசலாம். கூட்டமாக இருக்கும்போது அந்நிய பாஷையில் பேசுங்க, கத்தாதீங்கன்னு சொல்லுவேன். அதுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இப்போ ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுகிறேன், 8 வருஷமாக பேசுகிறேன். இது கரெக்டான எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். ஆங்கிலத்தில் and they are filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave the utterance அப்படின்னு சொல்லி வருது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இது ஒரு மொழி. இது அந்நிய பாஷை என்பது ஒரு மொழி. ஆனால் நமக்கு தெரியாத மொழி, நமக்கு தெரியாத ஒரு மொழி. ஸோ அதனால தான் அந்நிய பாஷைன்னு சொல்கிறோம், அக்கினி பாஷைன்னு சொல்கிறோம். எப்பொழுதுமே அந்நிய மொழியிலே நாம் பேச ஆரம்பிக்கும் போது சரளமாக சென்டென்ஸாக பேச முடியாது. வேறு ஸ்டேட்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவுக்கு போகிறீங்க, சரளமாக என்ன அது மலையாளம் பேசுவீங்களா? போன உடனே அவங்க பேசுகிறது என்ன புரிஞ்சாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது.
நான் ஒரு வருஷம் இருந்துட்டு வாங்க, தமிழையே மலையாளத்தில் பேசுவீங்க. எப்படி? தமிழையே மலையாளம் மாதிரி ராகம் போட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அது எப்படி நடந்தது? அங்கே போய் இருந்து ஒரு வருஷமாக தொடர்ச்சியாக அந்த மக்களோடு பேசி பேசி அவர்கள் பேசுகிறத கேட்டு கேட்டு ஒவ்வொரு வார்த்தை இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், உச்சரிக்கணும்னு கடைசியில் உங்கள் உச்சரிப்பு என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அப்போ எடுத்த உடனே ஒரு அந்நிய மொழியை நீங்கள் எடுத்த உடனே தெளிவாக ஒரு சென்டென்ஸ் போட்டெல்லாம் பேச முடியாது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் என்ன செய்வோம், பேசுவோம். அல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னா, எனக்கு ஹிந்தி எல்லாம் நான் இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஹிந்தி கற்றுக்கிட்டேன்னாரு. சரி, ஓரளவுக்கு ஏதோ பேசுவார் போட்டு, நல்லா பேசுவீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நல்லா பேசுவேன் அப்படின்னு. அந்த நேரம் அவருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ லோடு வந்திருக்குது. அந்த லோடு மேன்லாம் அவங்க நார்த் இண்டியன்ஸ், அதனால் அவங்க கூட பேசி பேசி கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. கடைசியில் அவங்கள்ட்ட ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, அவர் எஸ்ங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசின ஒரே ஒரு ஹிந்தி வார்த்தை கியா கரோ பாய், அது மட்டும்தான். நான் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். மே கியா கரோ பாய் அப்படின்னார். இது மட்டும்தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தார். நான் எல்லாம் முடிச்சோன்னு கேட்டேன், இதுதான் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டதான்னு கேட்டேன் நான். இதராவோ மாதிரி தான் எல்லாம். எதையாவது ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டு எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்றது அப்படி இல்லைங்க. ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 2 வருஷம் இருந்துட்டிங்கன்னா சரளமாக பேசிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வார்த்தையை தான் அந்த அந்நிய மொழியில் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அடுத்து அதைத்தான் திரும்ப திரும்ப என்ன செய்வோம், பேசிக்கிட்டே இருப்போம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்னன்னா, ஆண்டவர் இன்னும் சில வார்த்தைகளை நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். இப்போ அந்த முதல்ல பேசின வார்த்தையையும் ஆண்டவர் அதுக்கப்புறம் கொடுத்த வார்த்தை என்ன செய்வோம், சேர்த்து பேச ஆரம்பிப்போம். அப்போ ஒரு வார்த்தை பேசி கொண்டிருந்தவர்கள் இப்போ என்ன செய்வோம், சில வார்த்தைகளை பேசுவோம். அதை நான் திரும்ப திரும்ப என்ன செய்வோம், ஒவ்வொரு டைம் உட்காந்துருக்கும் போது தேவனோடு அந்த சில வார்த்தைகளை தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்போம். இதை பேச 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 ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதுக்கப்புறம் பல வார்த்தைகளை கொடுப்பார். எப்போ பல வார்த்தைகள் வரும், சில வார்த்தைகளை தேவன் கொடுத்தார் இல்லையா, ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார் இல்லையா, அதை தொடர்ச்சியாக பேச பேச தான் சில வார்த்தைகளை தேவன் கொடுப்பார். சில வார்த்தைகளை தொடர்ச்சியாக பேச பேச தான் பல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பார். பல வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசும்போது தான் நாம் சுருதி சுத்தமாக இலக்கண பிழை இல்லாமல் கரெக்டாக என்ன செய்வோம், சென்டென்ஸாக பேச ஆரம்பிப்போம். அப்படி பேசும்போது தான் நாம் என்ன பேசுகிறோம்ன்றதை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் புரியாது. என்னைக்கு சென்டென்ஸ் போட்டு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு அது புரியும். சென்டென்ஸ் பேசணும்னா தொடர்ச்சியாக தேவன் கொடுத்த வார்த்தைகளை அந்நிய பாஷையில் என்ன செய்யணும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நமக்கு இப்போ ஒரு ஃப்ளூயன்சி வந்த உடனே தான் மற்றவர்கள் பேசுகிற அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை நாம் சொல்ல முடியும். அதுக்கு பேர் தான் வியாக்கியான வரம், பாஷையை விளக்கக்கூடிய வரம். தேவன் அப்போ தான் அதை கொடுப்பார். அப்போ தான் மற்றவங்க அந்நிய பாஷை பேசும்போது இவங்க இதைத்தான் பேசுகிறாங்க, நம்ம தமிழில் பேசுவோம். நான் அதை சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருக்குறேன், சபைகளுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க அந்நிய பாஷை பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, அதுக்கான விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தமிழ். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற ஒரு மொழியை கற்றுக்கணும்னாலே 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்னா, பரலோக பாஷை நமக்கு சம்பந்தமே இல்லாத பாஷை, இது வரைக்கும் நம்ம பிறந்திருந்து பேசுனதே கிடையாது, கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த பாஷையை கற்றுக்கணும்னா பேச பேச தான் என்ன செய்யும், அது நமக்குள்ளாக ஜீவனை பரிபூரணப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை என்னன்னா, அந்நிய பாஷையை, அதாவது அக்கினி பாஷையை அதிகமாக நாம் பேசலை. 1-2 வார்த்தைகள் மட்டும்தான் அப்பப்போ தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் 8 வருஷமாக 1-2 வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷையிலே பேசுவதற்கு வேகமாக ரிதம் போட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸ்பீடான பாட்டு தான் பாடணுன்ற அவசியம் இல்லை. வல்லமை உண்டு பாட்டு பாடினா தான் அந்நிய பாஷை பேசணுன்ற அவசியம் கட்டாயம் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, சிலர் நினைக்கிறாங்க சர்ச்சில் மட்டும்தான் இதை பேசணும், நம்ம வீட்டில எல்லாம் இல்லை. தனியாக இருக்கும்போது அதை அதிகமாக பேசணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 14. பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கு பக்தியை விருத்தி பண்ணுகிறான். விருத்தினா இன்க்ரீஸ். தன்னோட பக்தி இன்க்ரீஸ் ஆகணும்னா ஒரு ஆவிக்குரியவன் இதில் தான் பேசணும், அந்நிய பாஷையில தான் பேசணும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசணும். அப்ப சபையில அந்நிய பாஷையை விட தீர்க்கதரிசனம் சொல்றது நல்லதுங்கிறார். ஏன் சொல்றாரு? தீர்க்கதரிசனம் சொல்லும் போது நீ உன் சொந்த பாஷையில பேசுவ, அது அங்க இருக்க எல்லாருக்கும் புரியும். கர்த்தர் இந்த சபையை நடத்த போறாரு, ஆண்டவர் இந்த சபையை வச்சு இந்த இவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காருன்னு நீங்க பேசும்போது அது சபையில் இருக்க எல்லாருக்கும் என்ன செய்யும்? புரியும். ஆனால் அந்நிய பாஷையில் நீங்க பேசும்போது என்ன செய்யாது? அது மற்றவங்களுக்கு புரியாது. ஒருவேளை யாராவது வியாக்கியான வரத்தோடு இருந்தாங்கன்னா அவர்கள் அதை விளக்க முடியும், அப்ப பேசலாம் சத்தமா. அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷை நம்முடைய பக்தியை என்ன செய்யுது? விருத்தி பண்ணுது. பில்ட் அண்ட் ரீபில்ட் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். பில்ட் பண்ணுமா? அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் தனியா இருக்கும்போது ஆண்டவரோடு நீங்க பேசுவதற்கு இந்த அக்கினி பாஷையை என்ன செய்யுங்க? உபயோகப்படுத்துங்க. ஏன்னா ஜீவ தண்ணீர் அப்படின்னாலும் பரிசுத்த ஆவியானவர் தான், ஜீவ சுவாசம் அப்படின்னாலும் பரிசுத்த ஆவியானவர் தான். உலகத்து மக்கள்கிட்ட, மனிதர்கள்கிட்ட நாம சொந்த பாஷையில பேசணும், ஆண்டவர்கிட்ட அக்கினி பாஷையில பேசணும். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பண்டிகை இருக்கு பாருங்க, அறுப்பின் பண்டிகை, த ஹார்வெஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல், வயல்வெளியின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வயல்வெளியில் இருக்கிறதெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு அதில் முதற் பலன்களை பிரித்து மற்றதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு அதிகாலை 3 மணி ஆயிருமா அந்த காலத்தில். அப்போது இந்த 3 மணியை கொஞ்சம் விசேஷமாக அவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையில் இந்த 3 மணிக்கு தான் என்ன செஞ்சாராம்? அவர் இறங்கினார். புதிய ஏற்பாட்டில் அந்த 3 மணிக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இந்த 3 மணி ரொம்ப விசேஷம். இப்போ மேல் வீட்டறையில் எல்லாரும் காத்திருந்தாங்க இல்லையா? அப்போ எல்லாருமே அந்த அதிகாலை 3 மணிக்கு தான் என்ன செய்யப்படுறாங்க? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறாங்க. இப்போ பேதுரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம், யோவான் 7:38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் ஓடும். ரைட்டுங்களா? இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது நம்ம, அவர்கள் பெறப்போகிற, அடையப்போகிற ஆவியை குறித்தே எப்படி சொன்னார்? அப்ப ஜீவ தண்ணீர்ன்றது யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் சொல்றாரு. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் அவர் சொல்றாரு ஜீவ தண்ணீர்னு. அல்லேலூயா. இப்ப அந்த மேல் வீட்டறையில் எல்லாரும் அந்த 3 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளில் பேசுறாங்க, அக்கினி பாஷையில் பேசுறாங்க. பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறார். 3 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 3 மணிலேருந்து 9 மணி வரை ஏறக்குறைய 6 மணி நேரம் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அக்கினி பாஷைகளே பேசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இதை பேசி முடிச்சுட்டு தான் பேதுரு 9 மணிக்கு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு.
எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர், 5000 பேர். முதல் பிரசங்கம். எனக்கு ரட்சிக்கப்பட்டதெல்லாம் அது கர்த்தருடையது. எனக்கு அதெல்லாம் பெரிய ஆச்சரியமே இல்லை. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு வேலைக்காரி நீ அவர் கூட தானே இருந்த அப்படின்னு பேதுருவை பார்த்து சொன்னதுக்கு பயந்து நடுங்கி, அவரை யாருன்னு எனக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, ஆண்டவரை சபிக்கவும் செஞ்சிருக்கான். பேதுரு ஆண்டவரை சபிக்கிறான். அவ்வளவு பயந்தாங்கொல்லி. ஆனா அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 9 மணி வரை ஏறக்குறைய 6 மணி நேரம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷையிலே, அக்கினி பாஷையில பேசிட்டு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, யூதர்களை பார்த்து, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்தே நான் என்ன செய்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். எப்படி தைரியம் வந்துச்சு? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண தெரியாதனால தான் நிறைய நேரம் அழுதுகிட்டு இருக்கிறோம் பிரச்சனையை பார்த்து. அக்கினி பாஷையை பேசாதனால தான் சூழ்நிலையை பார்த்து அழுக வேண்டிய சூழ்நிலை, அழுக வேண்டிய நிலைமை. அக்கினி பாஷையை பேசி சூழ்நிலையிட்ட போய் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா சூழ்நிலை உங்களை விட்டு காணாமல் போகிறத நீங்களே பார்ப்பீங்க. அல்லேலூயா. 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னா எப்படி? கண்டம் பண்ணி தான் பேசுறார் பேதுரு. ரொம்ப சாப்பிட்டாலும் அங்கே பேசலை. நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அவர் ஜீவாதிபதி. அவரை நீங்க என்ன பண்ணீங்க? முகத்தில் துப்புனீங்க, சிலுவையில் அடிச்சிங்க. அவர் தான் மேசியான்னு புரிஞ்சுக்காம எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு பேசுறார். கேட்குறவனுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு பேசின மாதிரி இன்னைக்கு பேதுரு பேசலையே. அன்னைக்கு பயந்து ஓடி போயில ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் தைரியம். இன்னைக்கு இயேசுவும் பக்கத்தில் இல்லை. அன்னைக்காவது பார்க்குற தூரத்தில் நின்னாரு, இன்னைக்கு அதுவும் கிடையாது. ஆனால் எப்படி இவ்வளோ தைரியம்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் பாஸ்டர் எனக்கு வருது அப்படின்னா பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரே வார்த்தை என்ன செய்யுங்க? தனியாக இருக்கும்போது பேசிக்கொண்டே இருங்கள். அதிகமான தனி ஜபத்தில் சொந்த பாஷை வேண்டாம். அக்கினி பாஷையில் என்ன செய்யுங்க? அதை பேசுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு எல்லா பாஷையும் புரியும். அதனால தான் அவர் கடவுள். அதனால தான் அவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு எல்லா பாஷையும் புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கான பலனையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அவர் தருவார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு அக்கினி பாஷையில நீங்கள் ஆண்டவரோடு இடைப்பட போகிறீர்கள்? இனி உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிமையான நேரங்களில் என் கூட பேசுறதுக்கு எனக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அது மாதிரியான ஒரு சந்தோஷமான நிகழ்வு எதுவும் கிடையாது. 1000 மனுஷன் உங்ககிட்ட வந்து பேசுறதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரோடு அவருடைய உதவியோடு நீங்கள் தேவனிடத்தில் பேசுவது மிக மிக நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் தனி ஜெபத்தை நீங்கள் அந்நிய பாஷையிலே, அக்கினி பாஷையிலே பேசுங்கள். உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஒரு வார்த்தை தான் வருது, அதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது, இது கரெக்டானு எனக்கு தெரியல, தேவையில்லை. அது உங்களுக்கு புரியாதுன்றத பைபிள் சொல்லுது. அது குளறிய பேச்சு, அது அப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரிகிற நாள் வரும்போது அன்னைக்கு நீங்கள் மற்றவர்கள் பேசுகிற பாஷைக்கே நீங்கள் விளக்கம் சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால அந்நிய பாஷையை குறித்து இந்த வீடியோக்கள் வர்றது, அது இது கேள்வி பண்ணுறது, அதெல்லாம் என்ன செய்யாதீங்க. அதுக்கு எந்த விதமான இடமும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் அதெல்லாம் இருக்குது. அதை ஆதி அப்போஸ்தலர்கள் அதை பேசியிருக்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அப்போ அதை நம்மளும் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. சபையில் சில ஒழுங்கு இருக்குது, அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நம்ம செய்கிறோம், அவ்வளோதான்.
தனிப்பட்ட நேரங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ நான் தனியாக கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னா பாட்டை போட்டு சவுண்டாக பாடிக்கிட்டே போவேன். வெளியில் யாரும் கேட்காது, ஏன்னா ஏசி போட்டுருவோம், ஃபுல்லாக விண்டோ ஏற்றிடுவோம். இறக்கிட்டோம்னா கொஞ்சம் பாட மாட்டேன், அமைதியாக போயிடுவேன். இப்போ இங்கே எப்படி சவுண்டாக பாடுறேன்னா அது மாதிரி காருக்குள்ளே பாடிட்டு போவேன். நான் மட்டும் தனியாக போகிறதா இருந்தா. அல்லேலூயா. தனிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் என்ன செய்யுங்க? ஆண்டவரோடு பேசுங்கள். இப்போ ஒரு சின்ன சாட்சி, நீங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒரு பாடலை மீண்டுமாக பாடப்போகிறோம். இன்றைக்கு நாம் பாடின பாடலில் இரண்டாவதாக பாடின பாடல் நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்த நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்கிற பாடல். என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய சபைக்கென்று நாம் 3 ஸ்பீக்கர்களை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். ஏறக்குறைய 30,000 ரூபாய் வந்துடுச்சு. எல்லாமே கம்பெனி ஸ்பீக்கர். பழைய ஸ்பீக்கர் எல்லாமே கழட்டிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். அதை நீ எடுத்துகிட்டு போகணும். 2 ஸ்பீக்கர் புதுசாக, 3 ஸ்பீக்கர் நம்ம வச்சுருக்கிறோம். இதை கடந்த வாரத்தில் தான் நம்ம என்ன செய்தோம், அதை நாம் வாங்கி கொண்டு வந்து தலைமை போதகர் இடத்துல ஜெபித்து அதை நாம் இன்றைக்கி மாட்டியிருக்கிறோம். காலையில் கரண்ட் இல்லாதனால அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க முடியாது, பேசும்போது ஃபீல் பண்ணியிருக்கலாம். தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக மீண்டுமாய் இந்த பாடலினுடைய 2 ஸ்டான்ஸாக்கள், 2 சரணத்தை மட்டும் நம்ம பாடலான்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து
நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று வருகிறோம் பிதாவே. ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, நீர் போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. முதலாவது தேவனோடு பேச வேண்டும், பின்பு உலகத்திலே பேச வேண்டும். ஆண்டவருடைய நீர் கொடுத்த அக்கினி பாசைகளை இன்னும் அதிகமாக நாங்கள் பேசி ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் உலகத்தின் சூழ்நிலையில் வெற்றி கொள்ள கர்த்தாவை நீர்கள் போதித்து நடத்தியிருக்கிறீர். எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையை மென்மேலும் ஆசீர்வதியும். ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த அக்கினி பாசைகளை பேசுகிற அந்த தன்மையோடு ஆண்டவர் ஜனங்கள் எல்லாரும் வளரத்தக்கதாக கர்த்தாவை கிருபை செய்வீராக. அவருடைய தனி ஜபங்கள் அக்கினி பாசையில் இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே அவர்களோடு கூடந்து உடைய கிருபையினாலே பாதுகாத்து வழிநடத்துவன் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.